ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிவன் கண் ஒயர் கூட வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடி போடுறது வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மூளை வளைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 3 அடியில் இந்த மாதிரி 4 ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இந்த மாதிரி 4 சைடும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சைடு எட்ஜில் ஒரு ஒயரை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ராங் சைடில் உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொருகணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5-6 லைன் சொருகி நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க 3 சைடும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 சைடுமே வந்து ஃபுல்லாக ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணி மூளை வளைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எந்த இது பின்னிருக்கீங்கன்னு பார்க்கணும். நார்மல் நாட்டா இல்லை வந்து சிவன்கண் நாட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னணும். இப்போ வந்து நான் சிவன்கண் நாட் தான் போடணும். அதனால் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு லெஃப்ட் சைடில் சிவன்கண் நாட் வந்து இந்த மாதிரி பின்னிக்கிறேன். இந்த மாதிரி பின்னிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் நாட் வந்து பின்னிடுறேன். நார்மல் நாட்டும் நான் இப்போ வந்து பின்னிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கும்ல, இந்த ஒயரை வந்து நம்ம இப்போ வந்து உள்ளே சொருகிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு 5-6 லைனுக்கு நம்ம வந்து சொருகி விட்டுறலாம். நான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ஃபுல்லாக உள்ளே சொருகி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த சைடு இருக்கிற ஒயரை நம்ம வந்து எப்பயும் போல் நார்மலாக பின்னிகிட்டே வரலாம். ரன்னிங் ஒயரை நார்மல் நாட் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சிவன்கண் நாட் வந்து பின்னிக்கிறேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம எட்ஜ் வரலையும் நான் வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த மூளை வந்து நம்ம வளைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன நாட் போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நார்மல் நாட் தான் போடணும். இப்போ நான் நார்மல் நாட் வந்து பின்னி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக இழுத்து போட்டுடலாம். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நான் இந்த ஃபஸ்ட் லைன் வந்து ஃபுல்லாக வந்து பின்னியிருக்கேன். இப்போ நார்மல் நாட் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து சிவன்கண் நாட் தான் போடணும். அதனால் சிவன்கண் நாட் வந்து நான் பின்னிடுறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து என்ன நாட் தெரியலன்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருந்தால் கூட நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா ஷேப் கரெக்டாக வராது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு. எந்த நாட் வரும்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது நீங்கள் ஏதோ ஒரு நாட் போட்டு ட்ரை பண்ணிட்டு ஷேப் கரெக்டாக வருதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்க லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து பின்னி எடுத்துக்கலாம். இந்த எட்ஜ் வரலையும் நான் வந்து ஃபுல்லாக வந்து பின்னிக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்த மூளை வந்து நம்ம இப்போ வந்து வளைக்க போகிறோம். இதுவும் நம்மளுக்கு வந்து நார்மல் நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மூலையும் நார்மல் நாட் போட்டுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு தெரியும், நீங்கள் மூளை வளைக்கும் போது பார்த்தீங்கனாலே. நெக்ஸ்ட்டு சிவன்கண் நாட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மூளை, இது செகண்ட் மூளை வளைச்சாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பின்னி முடிச்சுருக்கேன். இப்போ அடுத்த மூளை நம்ம வந்து வளைச்சிக்கலாம். இங்கே வந்து சிவன்கண் நாட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சிவன்கண் நாட் வந்து நான் பின்னிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் நாட். இந்த சைடும் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பின்னி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து பின்னி முடித்தாச்சு. அடுத்த மூலையை வளைச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து நார்மல் நாட் தான் வந்திருக்கு. நார்மல் நாட் வந்து பின்னிக்கலாம்.
4 சைடுமே நம்ம வந்து மூளை வளைச்சாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நம்ம எப்பயும் போல் நார்மலாக சுற்றி வந்து பின்னுறது தான். ஒரு லைன் நான் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பின்னி முடிச்சிட்டேன். இதே மாதிரி நான் வந்து டோட்டலாக ஆரஞ்சு கலரில் வந்து 4 லைன் வந்து பின்னி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக மட்டும் ஒரு 3 ஒயர் வந்து பின்னாமல் விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். பிளாக் கலர் ஒயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த 3 ஒயர் விட்டுருக்கோம்ல, இப்போ வந்து ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ளே திருப்பிட்டு இதோட ராங் சைடில் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வந்து சொருகிக்கலாம். ஒரு 5-6 லைன் சொருகிக்கலாம். இப்போ எப்பயும் போல் நம்ம 2 ஒயரையும் சேர்த்து வந்து பின்னணும். இங்கே வந்து நான் வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து சிவன்கர் நாட் தான் நம்மளுக்கு வரணும். இப்போ வந்து சிவன்கர் நாட் வந்து பின்னிக்கலாம். இந்த 2 ஒயரையும் சேர்த்து தான் நம்ம வந்து பின்னணும். இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து சிவன்கர் நாட் வந்து போட்டுடலாம். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் நாட். ஒயர் கொஞ்சம் மொத்தமாக தெரியும் 2 ஒயர் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து சிவன்கர் நாட் போட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை நான் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்மளுக்கு பிளாக் கலர் ஒயர் தான் ரன்னிங் ஒயர். இப்போ எப்பயும் போல் பின்னிக்கலாம். இப்போ நார்மல் நாட் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மல் நாட் போட்டிருக்கோம். அடுத்து வந்து சிவன்கர் நாட் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றிலையும் நான் வந்து 2 லைனுக்கு வந்து பின்னி எடுத்துக்கிறேன். நான் 2 லைன் வந்து ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு 3 லைன் மட்டும் நான் வந்து பின்னாமல் விட்டுருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து நம்ம வந்து உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 லைனை உள்ளே விட்டுட்டு இப்போ வந்து பின்னிடலாம். நம்ம என்ன நாட் போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னிடலாம். நார்மல் நாட் வந்து நான் பின்னி எடுத்துக்கிறேன். 3 லைனும் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு இந்த பிளாக் கலர் ஒயரையும் நான் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு பின்னிக்கலாம். நார்மல் நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து 4 லைன் வந்து நான் வந்து சுற்றிலையும் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் பின்னி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் அந்த 3 ஒயர் மட்டும் நான் விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பின்னிக்கலாம். இந்த 3 லைனையும் வந்து பின்னி எடுத்துக்கிறேன். பின்னிட்டு இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயராக பின்னிடலாம். சிவன்கர் நாட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ரெண்டு லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிடலாம். இதுதான் வந்து சென்டர் லைனு நம்மளுக்கு. சுற்றிலையும் ஃபுல்லாக வந்து நான் 2 லைன் வந்து பின்னி எடுத்துக்கிறேன்.
இப்போ எப்படி பின்னமோ மறுபடியும் அதே மாதிரி தான் பின்னணும். இதுக்கு மேலே வந்து 4 ஆரஞ்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பிளாக் கலர் ஒயரில் 2 லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் 4 ஆரஞ்சு வந்து நம்ம பின்னி எடுத்துக்கிறோம். ரெண்டு லைன் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ 4 ஆரஞ்சு கலர் ஒயர் லைன் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பின்ன போகிறோம். இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் லைன் வச்சு நம்ம வந்து 4 லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து பின்னி எடுத்துக்கலாம். நாலு லைன் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாலு லைன் ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும், லாஸ்ட்டில் மட்டும் இப்போ நான் ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம ரன்னிங் ஒயராக வச்சு பின்னிடலாம். 2 லைன் வந்து பிளாக் கலர் ஒயர் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து பின்னி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ஒயர், இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் ஒயரு. ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணிட்டு 4 லைன் வந்து ஃபுல்லாக சுற்றிலும் நம்ம வந்து பின்னி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்க ஒயரை நம்ம வந்து உள்ளே சொருக போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒயர் இருந்தால் தான் உள்ளே சொருகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்குள்ளே இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம சைடில் கட் பண்ணோம்ல, அந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு சொருகிக்கலாம். சைடில் இந்த மாதிரி உள்ளே சொருகிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5-6 லைனுக்கு நான் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே சொருகி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொருக போகிறோம். 3வது லைனில் இந்த மாதிரி சொருக போகிறோம். இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த உள்ளே சொருகிறதுக்கு நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5-6 லைனுக்கு வந்து ஃபுல்லாக சொருகிட்டு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சொருகி கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கூடையோட ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 லைனு, அடி அகலம் பார்த்திங்கன்னா 13 லைன் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த பேக்குக்கு எப்படி கைப்பிடி பின்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.